பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றியை வசப்படுத்தி இருக்கின்றது. தாவேகாவினுடைய வேட்பாளர் மருத்துவர் பிரபு 43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டிருந்த அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் தன்னுடைய கட்டுத்தொகையை இழந்திருக்கின்றார். 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் சீமான் என்பதை பார்க்கின்றோம். 91,000 வாக்குகளை பெற்று பிரபு வெற்றி பெற்றிருக்கின்றார். நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினராக திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரசினுடைய மாங்குடி 2வது இடம் பெற்றிருக்கின்றார். தேர்போகி பாண்டி தனித்த முறையில் போட்டியிட்ட பொழுதே அமமுக சார்பிலே 40,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றவர். இந்த முறை அதிமுகவோடு அமமுக கூட்டணி வைத்த நிலையில் ஏற்கனவே பெற்ற வாக்குகளையும் இழந்து வெறும் 29,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடைசி நேர பரப்புரையில் காரைக்குடியிலேயே தங்கியிருந்து பிரச்சாரம் செய்தும் கூட 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டு தன்னுடைய கட்டுத்தொகையையும் காரைக்குடியில் இழந்திருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரிய அளவில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியும் மாறியிருக்கின்றது. காரைக்குடி தொகுதியினுடைய வேட்பாளர் பிரபு நாம் தமிழர் கட்சியினரால் அதிகம் விமர்சிக்கப்பட்ட நிலையிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் சீமானை 4வது இடத்திற்கு தள்ளி இருக்கின்றார். காரைக்குடி தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் காங்கிரஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளது.